டாக்டர் பூபதிஜான், விஜய் பேசுறது எல்லாத்துக்குமே முதலமைச்சர் மௌனம் காக்குறாரு, மறைமுகமா பதில் கொடுக்குறாங்க. ஏன் இன்னொரு எதிரியை உருவாக்க வேண்டாம் அப்படின்னு பார்க்குறாரா? அப்படி இல்லைங்க. இப்போ விஜய் வந்து பல்வேறு விதமான கருத்துக்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம். திமுக பற்றியும் அது சார்ந்த தோழமை கட்சிகள் பற்றியும் அதனுடைய கருத்தியல் பற்றியும் கொச்சையாகவும் கூட பேசியிருக்கிறார். சில வார்த்தைகள் கூட எப்படின்னா பாசிசமா பாயாச கட்சி மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கிறார். அப்போது இந்த நாட்டில் ரெண்டு விதமான என்ன கொச்சை இல்லை கொச்சை அப்படின்னா அதெல்லாம் சொல்கிறீங்க. இரண்டு விதமான கருத்தியல் எழுப்புது. ஒன்று ஆரியம் ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிற ஒரு கருத்தியல், சமத்துவம் திராவிடம் என்கிற கருத்தியல். இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய போராட்டம் தான் இது. எப்படி அம்பேத்கர் சொன்னாரோ, இந்த இவ்வளவு கால போராட்டம் என்பது பார்ப்பனர்களுக்கும் பௌத்தத்திற்குமான போராட்டம் தான் இந்த 2000 காலத்தினுடைய வரலாறு. அதே மாதிரி நீங்கள் சொன்னதை போல 100 வருட கால வரலாறு, தமிழக வரலாறு என்பது இரண்டு கருத்தியலுக்கான வரலாறு. இந்த கருத்தியலை தோழர் கூட சொன்னார். கருத்தியலை திராவிடம் எப்போ பார்த்தாலும் திராவிடம், அது சமத்துவம் அப்படின்னு சொல்கிறத அந்த மாதிரி என்ன திராவிடம், என்ன சமத்துவம், என்ன சமூக நீதி அப்படின்னு சொல்லுவதே இருக்குது இல்லைங்க. அது சொல்லுவதே இருக்குல்ல. அந்த கருத்தியலை சொல்லுவதே என்பது அதை மட்டம் தட்டுவது போலத்தான் இருக்கணும். அதான் நம்ம யோசிக்கிறோம். எப்படின்னா ஆரியம் விஜய் அந்த கருத்துக்களை என்னைக்காவது மட்டம் தட்டினார். திமுகவை எதிர்க்கிறார். இந்த கருத்துக்களை என்னைக்காவது மட்டம் தட்டல. மட்டம் தட்டல. கருத்துக்களை ஏற்றி சொல்லக்கூடிய ஒரு பெரிய கட்சியை அதாவது எப்படி ஒரு கேலியாக என்ன அவங்க என்ன சொல்றாங்க, யூனியன் கவர்மெண்ட் என்ன கேலின்னு உடைச்சு பேசுறாங்க. இது கேலி என்னன்னா பாசிசமா பாயாசமா, இது என்ன திராவிடம் பாயாச கட்சி அப்படிங்கிற பொருளிகள் தானே கருத்துகள் தானே அவர் முதல்ல மாநாட்டில் பேசினார். இல்ல அதுக்கு விஜய்க்கு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் இருக்கும்ல. அதுதாங்க நான் சொல்ல வரேன். அந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை நீங்க இன்னொரு இயக்கத்துக்கு இன்னொரு சித்தாந்தத்துக்கு ஒப்பிட முடியுமா? அவர் பேசுறது பத்தியெல்லாம் அவர் உரிமை இருக்குது, பேசட்டும். அதனுடைய அடிப்படையிலே இவர் சொல்ல எந்த கொம்பனாலும் திமுகவை அழிக்க முடியாது என்று சொல்வதை நான் வரவேற்கிறேன். எப்படி வரவேற்கிறேன் அப்படின்னா, இது ரெண்டு விதமான பார்வை. ஒன்று அரசியல் பார்வை, இரண்டாவது கருத்தியல் பார்வை. இந்த கருத்தியல் பார்வையினுடைய அடிப்படையில் இதை நான் முழுமனதாக வரவேற்கிறேன். எப்படின்னா திராவிடம் என்கிற சித்தாந்தத்தை, சமத்துவம் என்கிற சித்தாந்தத்தை எப்படி நீதி கட்சியிலிருந்து, பெரியாரிலிருந்து, அண்ணாவிலிருந்து, கலைஞரிலிருந்து, இரண்டாவது இப்ப ஸ்டாலின் வரைக்கும் எடுத்து சொல்லக்கூடிய இந்த கருத்தியலை சொல்லலையா? யாருங்க விஜய் சொல்லலையா சமத்துவங்கிற கருத்தை? சொல்ல வரேன் இந்த பாயிண்ட்ல சொல்ல பார்ட்டியில பேசிட்டு இருக்கிறேன். அப்ப இவங்க சொல்லக்கூடிய இந்த கருத்தியலை எதிர்க்கக்கூடிய எந்த சக்தியும் இல்ல எதிர்த்து பேசக்கூடிய எந்த சக்தியும், அது விஜயாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், இருக்கு சொல்லக்கூடிய கருத்துக்களை எந்த கொம்பனாக வந்தாலும் எங்களை அசைக்க முடியாது என்று சொல்லுவது கட்சி என்கிற அந்த கருத்தியலை அல்ல, அதற்கு உள்ளே வாங்கி இருக்கக்கூடிய திராவிட கருத்தியலை அப்படித்தான் நான் பார்க்கிறேன். அப்போ அந்த பார்வையில முதலமைச்சர் அவர்கள் சொன்னது எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது அப்படின்னா, எங்களுக்கு ஒரு கருத்தியல் இருக்கிறது, ஒரு ஆணிவேர் இருக்கிறது. எங்களுடைய மரம் சிறிய மரமாக கூட இல்லாமல் உள்ளே பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய ஆணிவேர் என்பது பறந்து விரிந்து கிடக்கிறது. அதனால் இந்த மரத்தை நீ அசைக்க முடியாது, எந்த கொம்பனாலும் இந்த மரத்தை அசைக்க முடியாது என்கிற பார்வையில் தான் நான் பார்த்தேன். ஒரு பக்கம் நான் நக்கீரன் பிரகாஷ் சார் சொன்னதுலேருந்து தான் தாவேக்கா ஒரு பக்கம் நிற்கிறாங்க, பாஜக அதிமுக இணைந்து ஒரு பக்கம் நிற்கிறாங்க, நாம் தமிழர், இதெல்லாம் இருக்கிற போது இது தொண்டர்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு விஷயம் அப்படின்னு நக்கீரன் பிரகாஷ் சார் சொல்றாரு. பட் இந்த நேரத்தில் நம்ம ஆத்திரப்பட்டு பேசணுமா இல்லை அமைதியாக இதை கையாளணுமா சார்? இது ஒரு விதத்தில் பார்த்தா தொண்டர்களை உற்சாகப்படுத்தணும்னு சொல்றதான் சொல்லலாம். அதில் தப்பே கிடையாது. எப்படின்னு சொல்லுங்க. மார்க்ஸ் சொன்னார், நீ இழப்பதற்கு எதுவும் இல்லை உன் கைவிலங்கை தவறினார். அப்போ நீ இழப்பதற்கு எதுவும் இல்லை கைவிலங்கை தவிர உலக தொழிலாளர்களே ஒன்று கூடுங்கள் என்று சொல்லும் பொழுது ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு அவர்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கெல்லாம் அது ஒரு புதிய வேகத்தை தருகிறது. அது அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேச்சு. இன்னைக்கு அந்த சிச்சுவேஷனா இங்க இருக்கு இல்லைங்க. இப்ப என்னன்னா இது கொஞ்சம் மாறுபட்டு இருக்குது. எப்படி அப்படின்னா, தமிழ்நாட்டில் பாலியல் பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, நிரந்தர பணியாளர் ஆக்கல அப்படின்னு அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, ஒப்பந்த பணியாளர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, காவல்துறையினுடைய பிரச்சனைகள், நீதிமன்றமே தமிழ்நாடு காவல்துறை மீது நம்பிக்கை இழந்து விட்டதுன்னு சொல்றாங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி நெருக்கடிகள் இந்த அரசுக்கு இல்லைங்கிறீங்களா? இதெல்லாம் எஃபெக்ட். நீங்க சொன்னது பொருளாதார பிரச்சனை, குற்ற பிரச்சனை, பாலியல் பிரச்சனை, இரண்டாவது இந்த மாதிரியான வேலை இல்லாத பிரச்சனைங்கிறது எல்லா அரசுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை. அதிமுக அரசுக்கு இல்லையா? ஏன் பிஜேபி ஆளக்கூடிய எல்லாம் இருக்கக்கூடிய மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநிலத்துக்கு இந்த பிரச்சனைகள் இல்லையா? தலைவிரிச்சாடுது அங்கெல்லாம் நார்த்தில் ஆடு இல்லையா? அப்போ இந்த பிரச்சனைகள்லாம் த எஃபெக்ட் ஆஃப் த ப்ராப்ளம், த கோர் இல்லை எஃபெக்ட்.
அந்த எஃபெக்ட்ங்கிறது வந்து எல்லா கட்சிக்கும் இருக்குது, இதுக்கு மட்டும் இல்ல எல்லா கட்சிக்கும் இருக்கு. ஆக இவர் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை எந்த கொம்பனாலும் எங்களை அசைத்து பார்க்க முடியாது என்று விஜயை பார்த்து தாவேகாவை பார்த்து திமுகக்கு எந்த கலக்கமோ அச்சமோ இல்ல, கிடையவே கிடையாது. அப்ப யாரை கண்டு யார் அவங்களுடைய எதிரியா பாக்குறாங்க? யார் இல்ல, யார் யாரெல்லாம் இந்த களத்துல யாருமே இல்லைங்கிறீங்களா? இல்ல இல்லைங்க, யார் யாரெல்லாம் இந்த கருத்தியலுக்கு எதிராக இந்த அரசை அசைத்து பார்க்கிறார்களோ அவர்களுக்கு அத்தனை பேருக்கு இந்த பதில் தான். அது விஜய் அவர்கள் சொன்னாலும் அதுக்கு ஒரு பதில் தான். இதுல ஒன்றும் தப்பு கிடையாது. விஜய் அவர்களுக்கு அப்போ இதுவரைக்கும் திமுக அதிமுக அப்படிங்கறத தாண்டி திமுக எதிரணியில இருக்க எல்லாரும் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேமை செட் பண்ணிட்டாரு ஸ்டாலின் அவர்களே. கண்டிப்பா இருக்கலாம், ஏன்னு கிடையாது. திமுகவை அசைக்க நிற்கிற, ஆட்டி படைக்கிற, அதை வீழ்த்த நினைக்கிற எல்லா சக்திகளுக்கும் எல்லா கருத்தியலுக்கும் கொடுக்கக்கூடிய பதில் தான். அதுல என்ன தவறு இருக்குது? தவறே இல்லையே. இன்னைக்கு ஒரு வார்த்தையை நீங்க பயன்படுத்தல பாருங்களேன். ஜெயலலிதா சொல்றாங்க கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைக்கும் எதிரிகள் இல்லை அப்படின்னு தொண்டர்களை உற்சாகப்படுத்தியதும், முன்னாடி இருக்கிறது எல்லாரும் எதிரிகள் அப்படின்னு திரு ஸ்டாலின் சொல்றதும் தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதா பலவீனப்படுத்துறதா? இல்லைங்க, அதாவது இந்த ரெண்டு வார்த்தையும் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை நீங்க உற்று கவனிங்க. இருங்க, கண்ணுக்கு இருக்கிற தூரம் வரைக்கும் எதிரிகள் இல்லை அப்படின்னா தனி அன்னைக்கு திமுக பலவீனப்படுத்தினாங்க. இருங்க, இல்ல சொல்றாங்க, ரைட். அது தொண்டர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தை தான், கரெக்ட்டுங்களா? ரைட். இவர் சொல்லக்கூடிய வார்த்தை எந்த கொம்பனாலும் எங்களை அசைத்து பார்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய வார்த்தை தொண்டர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தையா, இல்லை ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தையா, இல்ல பலவீனத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தையா என்றால் என்னை பொறுத்த வரைக்கும் இது பலத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தை. அதாவது ஒரு வெற்றியிலே துவண்டு கிடக்கிறான், ஒரு போட்டி நடக்கிறது, கடைசி சமயத்தில் வெற்றியில் துவண்டு கிடக்கிறான், அவனிடம் ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள். ஒரு வார்த்தை, டேய் தைரியமாடா, வெற்றி உனக்கு தான்டா கபிலா. இந்த படத்துல சப்பட்ட பரம்பரையில் ஒரு வரிகள் வரும், என்னன்னா இது நம்ம ஆட்டம், அடிச்சு ஆடுறா கபிலாமா. அது போன்ற வார்த்தைகள் தான் இது போன்ற வார்த்தைகள். அன்னைக்கு நீங்க ஜெயலலிதா சொல்லும் போது திமுக எதிர்கட்சியா கூட இல்ல, மக்கள் நல கூட்டணி அப்படின்னு விஜயகாந்த் கொஞ்சம் வலுவில் இருந்த காலகட்டம். ஜெயலலிதா சொன்னது சரியான ஸ்டேட்மெண்ட். இன்னைக்கு அதிமுக அந்த நிலைமையிலேயே இருக்கு. இல்லைங்க, நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இவர் சொல்லக்கூடிய வார்த்தை, இந்த வார்த்தையானது ஒரு உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தை தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. என்ன அப்படின்னா, வார்த்தை ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கும். அன்னைக்கு ஜெயலலிதா சொல்லும் போது எவ்வளவு ஒவ்வொருத்தருடைய ஸ்டைல் சார், அதாவது ஒருத்தருடைய ஸ்டைல் அப்படித்தான் எடுத்துக்கணும். இப்ப ஜெயலலிதா போன்றவர்கள் வந்து மோடியா லேடியா என்று சொன்னார்கள், அது பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. கண்ணுக்கெற்று தூரம் வந்து எதிரிகளே இல்லை என்று சொன்னார், அது அவர்களுக்கு ஒவ்வொருத்தருடைய அந்த சமயத்தில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தையினுடைய எண்ணம், அவர்களுடைய ஸ்டைல், அப்ரோச் அப்படிதான் எடுத்துக்கணுமே இல்லையா. ஆனால் அடிப்படையிலே இந்த வார்த்தை ஒரு கருத்தியல் போருக்கு எதிரான வார்த்தை. இந்த வார்த்தை தொண்டர்களுக்கு உற்சாகம் கொடுக்கக்கூடிய வார்த்தை தான். திரு ஸ்டாலின் சொல்றதை நம்ம எடுத்துக்கலாம். எந்த கொம்பனாலும் திமுகவை அசைக்க முடியாது, தொட முடியாது. ஆனா எழிலன் நாகநாதன் சொல்லக்கூடியது தற்கொலைன்னு சொல்லி விலக்கி வைக்காதீங்க, அதோடு நிறுத்தினா பரவாயில்ல, ஜென் இசோட்டை திமுக தப்பா கணிக்கிறது அப்படிங்கிற இடம் இருக்கு. எதை தப்பா கணிக்கிறதுன்னு சொல்லுங்க, மீண்டும் பாருங்க. வேற ஆங்கிள் ஜென் இசட், அவருக்கு விஜய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஜென் இசட்டை தவறா கணிக்கிறாங்க. இது ஒரு வேற ஆங்கிள் இல்ல, ரெண்டு பேர் சொல்றதுலயும் முரண் இருக்குல்ல. அதாவது ஸ்டாலின் அவர்கள் ஒரு முதிர்ச்சியுள்ளவர், சீஃப் மினிஸ்டர் போஸ்டில் இருக்கார், அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, அவருடைய டாக்டிக்ஸ், அவருடைய ஸ்ட்ராட்டஜி வேறு மாதிரி இருக்கலாம். எழிலன் வந்து எந்த சூழ்நிலையில் அவர் ஒரு மாதிரி வார்த்தைகள் அவர் சொல்லியிருக்கான். ஆனால் என்னென்னா கத்துரிகளை புறந்தல்லாதீர்கள் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, யாரையும் என ஒதுக்க வேண்டாம். அப்போ ஒருத்தருக்கு வந்து அவர் முட்டாளு, அவனுக்கு ஒன்றும் தெரியாது, இல்லை அவனை சும்மா இது பண்ணிடலாம், அதை வந்து ஒரு சிறு துரும்புன்னு நினச்சி விட்டுறாதீங்க, அப்படியெல்லாம் விட்டுறாதீங்கப்பா. யூ மஸ்ட் பி அலர்ட், அவேரா இருங்க, எல்லா சூழ்நிலையும் அதான் இருங்க. உங்கள் இருதயத்தில் எரிந்து கொண்டிருக்கின்ற அனலை எப்போதும் தனித்து விடாதீர்கள், அது பற்றி எரிந்து கொண்டே இருக்கட்டும். அதிருப்தின்னு ஒன்று இருக்கும்ல சார், அதை தாவேக்கா அறுவடை பண்ணிரும் அப்படிங்கிற ஒரு கலக்கம் தானே? இல்லை, அதாவது வந்துங்க, தாவேக்கா என்பது இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை அறுவடை பண்ணுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது, இளைஞர்களை முயற்சி செய்கிறது, மற்றும் இருக்கக்கூடிய திமுகவை எதிர்த்து எனக்கும் உங்களுக்கும் தான் போட்டி என்கிற வாதத்தை மீண்டும் மீண்டும் வைத்துக் கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய கட்சியான கள நிலவரத்திலே அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, இது எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா அதிமுக என்பது அது நிர்ணயிக்கப்பட்ட வாக்குகள் திமுகவை விட அதிகமாக இருக்கிறது. இதில் 25% திமுக என்றால் அதிமுக என்று 28%, 3% வாக்குகளை